அங்க ஒரு சில மனுஷங்க இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு மனுஷனை திமிர்வாதக்காரனை கொண்டு வர வகை தேடி கொண்டு இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது. எதுக்காக? அந்த திமிர்வாதக்காரன் சுகம் பெறுவதற்காக. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாரு, பயங்கர கூட்டம். ஆனா அந்த 4 பேர் என்ன பண்றாங்க? அந்த திமிர்வாதக்காரன் வியாதி பலவீனத்தோடு இருக்கிற மனுஷனை எப்படியாவது இயேசு கிறிஸ்துட்ட கொண்டு போனா அவர் சுகப்படுத்திடுவாருன்னு சொல்லி வேதத்துல அந்த கடைசி வரி 18ஆம் வசனத்துல வகை தேடினார்கள்னு இருக்கு. அப்ப வகை தேடினார்கள் அப்படின்னா முயற்சி எடுக்கிறாங்க, எப்படியாகிலும் கொண்டு போகணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு காரியம் முயற்சி எடுக்கிறது தான். நம்முடைய பிசினஸ்ல தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு பிசினஸ்ல ஆசீர்வாதத்தை கொடுங்க, அடுத்த அப்டேட்ல இருக்கணும், வேலை ஸ்தலத்துல அப்டேட் இருக்கணும், படிப்பின் காரியத்துல அப்டேட் இருக்கணும். ஏன் ஊழியத்துல கூட அவர் கொடுத்த ஊழியம் இல்ல, ஆண்டவரே நான் என்ன ஊழியம் செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும்னு சொல்லி கேட்டு கேட்டு முயற்சி எடுக்கணும். முயற்சியே எடுக்காம எல்லாம் இயேசு பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு மொட்டையா இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். இந்த மாசம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருல்ல, இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறேன், அறிந்தவர் ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம முயற்சி எடுத்து கேட்கணும்.